மனிதர்களின் நாகரிக வாழ்க்கைக்கு கால்நடைகள் முக்கியமானது. பண்டைய காலம் முதல் நவீன காலம் வரை கால்நடைகளும் மனிதரும் இசைந்தே வாழ்ந்து வருகின்றனர். இதற்கு சான்றுதான் மாட்டுப் பொங்கல் என்ற விழாவை தமிழர்கள் கடைபிடிக்கிறார்கள். விவசாயிகள் கால்நடைகளை விவசாயத்திற்கும் பொருளாதார தேவைக்கும் பயன்படுத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவை வீட்டில் ஒரு அங்கமாகவும் உள்ளன. கோவை மாவட்டத்தில் தொண்டாமுத்தூர், அன்னூர், காரமடை, மதுகரை, செட்டிப்பாளையம், சூலூர், மேட்டுப்பாளையம், ஆனைமலை, பொள்ளாச்சி, பெரியநாயக்கன்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கறவை மாடுகள், நாட்டுக்கோழிகள் என 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட கால்நடைகள் விவசாயிகளால் வளர்க்கப்பட்டு வருகின்றன. கால்நடை வளர்ப்பில் அதற்கான தீவனத்தின் விலையும் ஆண்டுதோறும் உயர்ந்து வருகிறது. மாட்டு தீவனங்கள் நாளுக்கு நாள் விலை உயர்ந்து வருவது கால்நடைகளை வளர்க்கும் விவசாயிகளுக்கு வேதனையாக உள்ளது. அது மட்டுமில்லாமல் தீவனங்களை விற்கும் வியாபாரிகளுக்கும் சிக்கலாக உள்ளது. இதனால் கால்நடை வளர்ப்பும் குறைந்து கொண்டே வருகிறது. கால்நடை தீவனங்கள் விலை அதிகரிப்பதை குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. இப்போ கால்நடைகள் வச்சிருக்கிறவங்களுக்கு இப்போ கால்நடை தீவனம் இருக்கிறதுக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான ஒரு சம்மந்தமே இருக்காது. அதாவது இன்னைக்கு பால் 50 ரூபாய்க்கு விற்கிறவங்க விற்கிறாங்க, 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 28 ரூபாய்க்கு விற்கிறவங்களும் வித்துட்டு இருக்காங்க. இப்போ 2 மாடு 3 மாடு வச்சிருக்கவங்கலாம் அவங்களுக்கு கொண்டு ஊற்றுறதுக்கு வசதி வாய்ப்பு இருக்காது. அங்கேயே 28 ரூபாய்க்கு மேலே அவங்க ஊற்ற முடியாது. ஆனால் இவங்க 28 ரூபாய்க்கு வாங்கி ஊற்றுறவங்க 60 ரூபாய்க்கு ஊற்றுவாங்க, 50 ரூபாய்க்கு ஊற்றுவாங்க. இதனால என்ன பண்ணுது, இந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதுனால சொந்த மேவு இருக்கிறவங்க மட்டும்தான் வச்சிருக்க முடியும். இதுக்கு மேவு வாங்கி போட்டோம்னா ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கு குறைஞ்சது 200 ரூபா 250 ரூபா இந்த ரேஞ்சுக்கு மேவு வாங்கணும். அப்படி வாங்கி போட்டு உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. அதனால இந்த சொந்த தோட்டம் இருக்கிறவங்க, காடு வச்சிருக்கிறவங்க அவங்க மட்டும் இந்த தொழிலை பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கு பிஸ்னஸில். நாங்கள் 1990 பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஒரு 5 பேர் வேலை செய்வாங்க. இதனால மூட்டை ஏற்ற முடியாது, இறக்கும் அந்தளவு கூட்டமாக இருக்கும். அப்போ வியாபாரம் நல்லா இருக்கும், விலைவாசி கம்மியாக இருந்துச்சு. மாடு இன்ட்ரெஸ்டாக வச்சுருந்தாங்க எல்லாருமே. அப்படி இப்படியே ஒவ்வொரு 2000 வந்துச்சு, 2010 வந்தது. எல்லாருமே இந்த தொழிலை செய்ய விருப்பம் இருக்கிறது இல்லை. 70% பேர் குறைஞ்சிட்டாங்க, 30% பேர் மட்டும் வச்சுருக்காங்க. இது வாங்கி போட்டு இதில் பெரிய லாபத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முடியாது. அதே இது இன்னைக்கு படித்த பசங்க ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு 50 மாடு 100 மாடு வச்சு தீவனமெல்லாம் வாங்கி போட்டு எப்படி வாங்கணும், எங்கெங்கே விலை கம்மியாக கிடைக்குன்னு தேடி பிடிச்சி வாங்குறவங்களும் இருக்காங்க, எங்ககிட்ட வாங்குறவங்களும் இருக்காங்க. அவங்கெல்லாம் பால் 60 ரூபாய்க்கு ஊற்றுறாங்க, 55 ரூபாய்க்கு ஊற்றுறாங்க. நாட்டுப்பாட்டு பாலில் 100 ரூபாய்க்கு ஊற்றுறாங்க. அவங்களுக்கெல்லாம் கட்டுப்படி ஆகும். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் பண்ணுறவங்க தான் இன்னைக்கு பண்ண முடியுது. எங்களுக்கு பால் அமௌண்ட் ரேட் இல்லை. அப்புறம் மாட்டுக்கு தீவனமெல்லாம் பார்த்திங்கன்னா ரேட் அதிகம். எங்களுக்கு எல்லாம் சமாளிக்க முடிய மாட்டேங்குது. நிறைய மாடெல்லாம் விற்றுட்டோம் நாங்கள், 4-5 மாடெல்லாம். ஸ்டார்டிங்கில் புண்ணாக்கு தவிடெல்லாம் பார்த்திங்கன்னா ரேட்டு அதிகம் வந்தாங்க. இப்போது அதே ரேட்டில் தான் இருக்குது. எந்த ஒரு மாற்றம் கிடையாது. பால் விலை பார்த்திங்கன்னா ஒரு டைம் ஏறுது, ஒரு டைம் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் ஃபுல்லாகவே இறக்கி இருக்கிறாங்க. அது வர்றதுக்கு எங்களுக்கு சமாளிக்க முடியறதில்லை. காலையில் நாங்கள் 3-4 மணிக்கு எழுந்திரிச்சா 6-7 மணி ஆயிடுதுங்க. இங்கேருந்து வெளியில் வீட்டுக்கு போகிறதுக்கு 2 மணி 2.5 மணி நேரம் ஆயிடுதுங்க. சாயங்காலம் 3 மணி நேரம். அப்புறம் மத்தியானம் இடப்பட்ட டைம்லேயும் 2 மணி நேரம்ட்ட செய்யணுங்க. மாடு தண்ணி காய்க்க, தீன் வைக்கணும், இதெல்லாமே இருக்குது. மாட்டுக்கு அடர் தீவனம்னு பார்த்திங்கன்னா நாடம்பில்லுங்க, அப்புறம் வக்கிப்பில்லு, தட்டு, வரத்தட்டு எல்லாம் மிக்சிங் தான். மிஷினில் இருக்க நறுக்கி போட்டுக்க வேண்டியது. புண்ணாக்கு, தவிடு, மக்காச்சோள மாவு 3. நாங்கள் இவ்வளோ தீவனம் கொடுக்கறதுக்கு பால் அமௌண்ட் கம்மியாக தான் வருமானம் வருதுங்க. சொந்த தீனுக்கிறதுனால நாங்கள் அப்படியே சமாளிக்கிறோம். மாட்டு தொழில் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா நான் தவிடு எடுக்க போகும்போது 480 ரூபாய்க்கு இருந்தது. நீ தவிடு எடுக்க போனால் 900 ரூபா நிற்கி. புண்ணாக்கு அதே மாதிரி தாங்க. அன்றைக்கி பாதி ரேட்டில் இருந்து இன்றைக்கி அது டபுள் மடங்காகி நிற்கிதுங்க. மக்கா மாவு, அப்புறம் அதுவும் சைலேஜ் பில்லு, இதெல்லாம் பார்த்தோம்னா எல்லாம் தலைவப்புறதே ஏறிட்டுக்குது. ஆனால் பால் ரேட்டு இருக்கிற கம்மி தான் ஆகிக்குதுன்னு, கம்மி எச்சான வழியெல்லாம் கிடையாது. இப்படி இது மாட்டு தொழில் பண்டாட்டி சங்கடத்தில் தான் போயிட்டு இதெல்லாம் பார்த்தோம்னா.
ஏதோ நாங்கள் சொந்த தோட்டத்தில் தண்ணி வைக்கிறதுனால தோட்டத்தில் மசால் பிள்ளைக்கிறனால அது பண்ணி போயிட்டு இருந்துச்சுங்க. இதில் வர எல்லாத்த மொத்தமாக எதுவும் பண்ண முடியாது, லாபமெல்லாம் வர்றதில்லைங்க. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்குங்க. இது எப்பவும் பகல் வேலைக்குது. அது எங்களுக்கு என்ன ஒரு பாசம், மாட்டு மேலே ஒரு பாசம் இருக்குன்னா செஞ்சுட்டு போயிட்டுருக்குறோங்க, அவ்வளோதான். இது எப்பவும் விட மாட்டோங்க. ஏதோ எங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடச்சிதுன்னா ஒரு 10 ரூபா சேர்ந்து வந்து எங்களுக்கு ஒரு லாபம் முடியாச்சா, அதுக்கு ஒரு வாய்க்கு போகிறவங்க நாம் ஒரு வாய்க்கு சாப்பிட்றோம், அவ்வளோதான். இதில் இன்னும் போய் நடக்க போதுங்க இல்லையா. கிலோ ஒரு 20 ரூபா 25 ரூபாய்க்கு இருந்தால் தான் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு 40 ரூபா 50 ரூபா ரேஞ்சு தான். தவிடு 1000 ரூபா இருந்ததுன்னா கிலோ 20 ரூபாச்சு. இன்னைக்கு 1400 ரூபாய் போச்சு. தவிடெல்லாம் 28 ரூபாய் போச்சு. கிலோவுக்கு 8 ரூபா கொடுக்கும்போது அவங்களுக்கு திடீர்னு பால் விலை கூட்ட முடியாது. அதனால் இந்த தொழில் ஏதோ சொந்தமாக தோட்டம் வச்சுருக்கிறவங்க மாடு வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். இதையே நம்பி பண்ணுறவங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். ஆனால் விலைவாசி பொறுத்தவரை மாட்டு தீவனம்லாம் கூடுதல் தான். இதுக்கு கீழே குறையிறதுக்கு வாய்ப்புகளும் கம்மி தான்.